வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா ரெஜிஸ்டர் மேரேஜுக்காக வேண்டி எல்லா வேலையுமே வந்து செய்யறாங்க. அங்க வித்யாவும் அவளோட லவர் முருகனும் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து செய்ய போறாங்க. இதனால முத்துக்கு வந்து அருணோட பிளான் வந்து தெரிய வந்து சான்சஸ் இருக்கு. சத்யா வந்து சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து கீரையை கொண்டுட்டு வராங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயாவோட கனவுல வந்து அண்ணாமலை தாலி கட்டின பொண்ணு மாதிரி இருக்கிறனால பயந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கீரை வாங்காமல் விரட்டி விட்டுறாங்க. இதை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சந்தேகம் வருது. விஜயாக்கு எதுவும் வியாதி வந்துருச்சா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணியும் மனோஜையும் பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் செஞ்சு நீ ரோகிணியை ஷோரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு மனோஜிட்ட சொல்றாங்க. ரோகிணி வந்து சாமியார் பார்த்த வேலை வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் கனவு கண்டனால செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கே சீதா வந்து வேலை செய்கிற இடத்துக்கு அருண் வரான். நாளைக்கு 10 மணிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே சொல்றான். அதை கேட்ட உடனே சீதா ஷாக் ஆகுறாங்க. அப்போன்னு பார்த்து மீனாவும் அங்க வராங்க. மீனாட்டியும் அருண் விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அப்போ சத்யா அங்க வரதை பார்த்த உடனே அருண் வந்து ஒளிஞ்சுக்கிறான். சத்யா வந்த உடனே மீனாட்டியும் சீதாட்டியும் நான் எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே மீனாவும் சீதாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் மாமாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு சத்யா அங்கிருந்து போயிடுறான். அப்போ சத்யா அங்கிருந்து போன உடனே அருண் வந்து என்னன்னு வந்து விசாரிக்கிறான். அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணனால தான் சிட்டி சத்யா வந்து அடைச்சு வச்ச இடத்த வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் வந்து சீதாக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்ப சீதா வந்து அருணுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க முத்து வந்து கார் ஷெட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது முருகன் வரான். என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கறான் முத்து. நானும் வித்யாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஸோ எங்க சைட்ல கொஞ்சம் ஆள் வருவாங்க. பட் நீங்க தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரணும் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க நாளைக்கு வந்தா நம்ம போய் அங்க விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். முத்துவும் சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறான். முருகன் போன கொஞ்ச நேரத்திலேயே சத்யா வந்து எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கினதை பத்தி முத்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் வாங்கி கொடுக்குறான். நாளைக்கு எல்லாருக்குமே பார்ட்டி அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இனி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.